CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸிற்கான வீடியோவாகும். இது யூனிட் 8 பார்ட் நம்பர் 9க்கான வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். இந்த வினாக்களை நீங்கள் பார்த்து தேர்வாக எழுதி அதனுடைய விடைகளை இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். இந்த தேர்வில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் நமது சேனலினுடைய கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் சேர விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வை எழுதி பயிற்சி பெறலாம். மற்றும் இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து அன்றைக்கே வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது தினந்தோறும் நடத்தப்படுகிறது. விருப்பம் இருந்தால் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கான நோக்கத்தை அடையுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 201வது கேள்வி. 1990ஆம் ஆண்டில் இந்திய ரூபாயின் மதிப்பு டேஷ் சதவீத அளவு குறைக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டில் இந்திய ரூபாயின் மதிப்பு டேஷ் சதவீத அளவு குறைக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 24, 12, 22, 16. 202வது கேள்வி. 1998-99ஆம் ஆண்டில் இந்திய ரூபாயின் மதிப்பு டேஷ் சதவீதம் குறைந்தது. 1998-99ஆம் ஆண்டில் இந்திய ரூபாயின் மதிப்பு டேஷ் சதவீதம் குறைந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 7.1, 6.5, 8.4, 8.9. 203வது கேள்வி. டேஷாம் ஆண்டுகளில் இந்தியா பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. டேஷாம் ஆண்டுகளில் இந்தியா பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1994, 1990, 1996, 2000. 204வது கேள்வி. 1991ஆம் ஆண்டில் இந்தியாவில் அந்நிய செலாவணி இருப்பு டேஷ் ரூபாயாக இருந்தது. 1991ஆம் ஆண்டில் இந்தியாவில் அந்நிய செலாவணி இருப்பு டேஷ் ரூபாயாக இருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1100 மில்லியன், 1200 மில்லியன், 1300 பில்லியன், 1400 பில்லியன். 205வது கேள்வி. இந்தியாவில் டேஷாம் ஆண்டின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின்படி வரியின்றி பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்தியாவில் டேஷாம் ஆண்டின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின்படி வரியின்றி பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1993-98, 1991-95, 1994-99, 1992-97. 206வது கேள்வி. கேட் என்பது டேஷாம் ஆண்டில் உலக வர்த்தக நிறுவனமாக மாற்றப்பட்டது. கேட் என்பது டேஷாம் ஆண்டில் உலக வர்த்தக நிறுவனமாக மாற்றப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1997, 1998, 1996,
1995. 207வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றில் பயிர்க்கடன் பெற தகுதியுள்ளவர்கள். கீழ்க்கண்டவற்றில் பயிர்க்கடன் பெற தகுதியுள்ளவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சொந்த நிலமில்லாதவர்கள், குத்தகை நிலமுள்ளவர்கள், குத்தகை நிலமில்லாதவர்கள், பரம்பரை சொத்து இல்லாதவர்கள். 208வது கேள்வி. கீழ்க்கண்டவைகளில் எதற்கு குறுகிய கால கடன் தரப்படுகிறது? கீழ்க்கண்டவைகளில் எதற்கு குறுகிய கால கடன் தரப்படுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயிர் சாகுபடிக்கு, கருவிகள் வாங்க, கிணறு வெட்டுவதற்கு, கடைகள் வைக்க. 209வது கேள்வி. மத்திய அரசு ஆணைப்படி டேஷ் ரூபாய் வரையிலான விவசாய கடன்களுக்கு விளிம்பு தொகை கிடையாது. மத்திய அரசு ஆணைப்படி டேஷ் ரூபாய் வரையிலான விவசாய கடன்களுக்கு விளிம்பு தொகை கிடையாது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 60,000 ரூபாய், 70,000 ரூபாய், 50,000 ரூபாய், 40,000 ரூபாய். 210வது கேள்வி. பயிர்க்கடன் டேஷ் என்ற ரீதியில் செலுத்த வேண்டும். பயிர்க்கடன் டேஷ் என்ற ரீதியில் செலுத்த வேண்டும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 2 ஆண்டுகளுக்குள், அறுவடை முடிந்து 2 வருடத்திற்குள், 2 பருவம், அறுவடை முடிந்து 1 வருடத்திற்குள். 211வது கேள்வி. ஆசிய வளர்ச்சி நிதி டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. ஆசிய வளர்ச்சி நிதி டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1964, 1974, 1984, 1994. 212வது கேள்வி. ஆசிய வங்கியில் வெளி உறுப்பினராக உள்ள நாடுகளில் ஒன்று. ஆசிய வங்கியில் வெளி உறுப்பினராக உள்ள நாடுகளில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சீனா, இத்தாலி. 213வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றில் எது உலக வர்த்தக நிறுவனத்தின் குறிக்கோளாகும்? கீழ்க்கண்டவற்றில் எது உலக வர்த்தக நிறுவனத்தின் குறிக்கோளாகும்? 214வது கேள்வி. கீழ்க்கண்ட எந்த ஆண்டில் இந்தியாவில் அயல்நாட்டு செலுத்து நிலையில் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது? கீழ்க்கண்ட எந்த ஆண்டில் இந்தியாவில் அயல்நாட்டு செலுத்து நிலையில் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1994-95, 1992-93, 1995-96, 1990-91. 215வது கேள்வி. 1990-91 ஆண்டில் இறக்குமதி வளர்ச்சி விகிதம். 1990-91 ஆண்டில் இறக்குமதி வளர்ச்சி விகிதம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 15.4%, 16.4%, 14.4%, 17.4%. 216வது கேள்வி. டேஷ் ஆம் ஆண்டில் கணக்குகளை ஒழுங்குபடுத்தும் சட்டங்களை பஞ்சாப் அரசு நிறைவேற்றியது. டேஷ் ஆம் ஆண்டில் கணக்குகளை ஒழுங்குபடுத்தும் சட்டங்களை பஞ்சாப் அரசு நிறைவேற்றியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1930, 1940, 1950, 1920. 217வது கேள்வி. வட்டி கடைக்காரர் பற்றிய பஞ்சாப் பதிவு சட்டம் டேஷ் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. வட்டி கடைக்காரர் பற்றிய பஞ்சாப் பதிவு சட்டம் டேஷ் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1928, 1948, 1938, 1918. 218வது கேள்வி. மாநில சுயாட்சி பெற்ற ஆண்டு டேஷ். மாநில சுயாட்சி பெற்ற ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1917, 1927,
1947, 1937. 219வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றுள் கடன் நிவாரணச் சட்டம் கடனாளிகளுக்கு எதை வழங்குகிறது? கீழ்க்கண்டவற்றுள் கடன் நிவாரணச் சட்டம் கடனாளிகளுக்கு எதை வழங்குகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மந்த காலத்திற்குரிய வட்டியின் பாக்கி தொகையை அதிகரித்தல், 2 மடங்குக்கு மேல் போகாமல் வரவேண்டிய கடனை அதிகரித்தல், மந்த காலத்திற்குரிய வட்டியின் பாக்கி தொகையை குறைத்தல். ஆப்ஷன் 4வது ஏதுமில்லை. 220வது கேள்வி. விவசாயியின் கருவிகள், கால்நடைகள் முதலியவற்றின் கடனுக்காக கைப்பற்றக்கூடாது என்பது டேஷ் சட்டமாகும். விவசாயியின் கருவிகள், கால்நடைகள் முதலியவற்றை கடனுக்காக கைப்பற்றக்கூடாது என்பது டேஷ் சட்டமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பஞ்சாப் விவசாய நிவாரணச் சட்டம், தக்கான விவசாய நிவாரணச் சட்டம், வட இந்திய விவசாய நிவாரணச் சட்டம், ஏதுமில்லை. 221வது கேள்வி. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவைகள் வழங்கியது டேஷ் 5 ஆண்டு திட்டத்தில். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவைகள் வழங்கியது டேஷ் 5 ஆண்டு திட்டத்தில். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 10வது, 8வது, 11வது, 13வது. 222வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்காக கொள்முதல் நிலையங்களாக செயல்படுவது டேஷ். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்காக கொள்முதல் நிலையங்களாக செயல்படுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கிராம வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, தேசிய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பு, ஏதுமில்லை. 223வது கேள்வி. நபார்டு வங்கி நிர்வாகத்தில் டேஷ் எண்ணிக்கையில் ரிசர்வ் வங்கியின் இயக்குநர்கள் இருப்பார்கள். நபார்டு வங்கி நிர்வாகத்தில் டேஷ் எண்ணிக்கையில் ரிசர்வ் வங்கியின் இயக்குநர்கள் இருப்பார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 3, 2, 1, 4. 224வது கேள்வி. நபார்டு வங்கி நிர்வாகத்தில் டேஷ் எண்ணிக்கையில் மத்திய அரசின் அதிகாரிகள் இயக்குநர்களாக இருப்பார்கள். நபார்டு வங்கி நிர்வாகத்தில் டேஷ் எண்ணிக்கையில் மத்திய அரசின் அதிகாரிகள் இயக்குநர்களாக இருப்பார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 3, 2, 1, 4. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. யூனிட் 8னுடைய 225வது கேள்வி. நபார்டு என்ற நிறுவனம் டேஷ் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. நபார்டு என்ற நிறுவனம் டேஷ் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1982 ஜூன், 1982 ஜனவரி, 1982 நவம்பர், 1982 ஜூலை. அனைவரும் உங்கள் விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களுக்கு தேவையான மதிப்பெண்களையும் அதற்குரிய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்கள் எழுத விரும்பினால் கட்டணம் கட்டி சேர வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வினாக்களையும் படித்து பார்த்து விடைகள் எழுதி நமது குழுவில் பகிர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த PDF ஃபைலானது உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வரும். இதுபோன்ற மிக முக்கியமான வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.